கிஷிடா அவர்களுக்கு பிறகு இந்த இஷிபா அவர்கள் அடுத்த பிரைம் மினிஸ்டரா வரார். இது நடந்தது 2024. இப்போ செப்டம்பர் மாதம் 2025 இஷிபா அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்றார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஜப்பான் நாட்டில் நிறைய எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே ஆளும் கட்சி அவங்களுடைய பலவீனத்தை காண்பித்து தோற்று போறாங்க. சொல்லப்போனா ஆளும் கட்சிக்கு ஆதரவாக மக்கள் யாருமே நிற்கவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மாதம் 2025 டி டே அப்படின்னு சொல்லப்படுது. ஜப்பானுடைய டி டே தான் இந்த அக்டோபர் மாதம். அவ்வளவு பெரிய பிரச்சனையா இந்த இஷிபா அவர்கள் ரிசைன் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா எஸ், காரணம் இருக்கு. ஜப்பான் 4வது பொருளாதார நாடு. உலகின் தலை சிறந்த பொருளாதார நாடுகளில் 4வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அங்க இருக்கக்கூடிய அரசியல் ஸ்டெபிலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவா நாம பார்க்க போறோம். ஜப்பானுடைய ரூலிங் பார்ட்டி தான் எல்டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டி. இந்த எல்டிபி சார்பாகத்தான் இப்போ இஷிபா அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருக்கார். அந்த இஷிபா தான் இப்போ அவருடைய பதவியை காலி பண்ணிட்டு போறார். அப்படின்னாலும் எல்டிபியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிறத மக்களிடம் சொல்ல வேண்டும். அப்படி இல்லையா தலையில்லாத ஒரு படையாக ஜப்பான் நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான மக்களும் அரசாங்கமும் திகழும். தலையே இல்லாம ஒரு உயிரினத்தால வாழ முடியாத மாதிரியே தலைவனே இல்லாத ஒரு மக்கள் கூட்டத்தால் நிச்சயமா நல்ல முடிவுகளை எடுக்க முடியாது.